ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன்னை தேடி திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன். சவால் விட்டு சொல்கிறேன் கேள். தை பிறந்து உனக்கு நல்ல வழி பிறந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் நல்ல மலர்கள் பூத்து குலுங்கப் போகிறது. சோலைகளாக மாறப்போகிறது உன் மனம். இவற்றையெல்லாம் உன்னோடு சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் தங்கமே. சில பிள்ளைகளை நான் வர வைப்பேன். சில பிள்ளைகளை பார்க்க இந்த திருச்செந்தூர் முருகனே வந்து விடுவேன். அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளை என்று நீ மட்டும்தான். நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய். உன் குடும்பத்தோடு மிக மிக நன்றாக இருப்பாய். யாருக்கு எது நன்மை தருமோ அதற்கேற்றவாறே நான் கொடுப்பேன். கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் நான் கொடுத்ததே என்பதை நீ அறிந்தால் என்னை நீ முருகாவை நன்கு தெரிந்து கொண்டவர்களாக ஆவார்கள். இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு உதவி செய்வதற்கும் நன்மை தருவதற்கும் நல்ல பலனை தருவதற்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். உன் மனதில் இருந்த சகல துக்கங்கள் அனைத்தும் மாறப்போகிறது, விலகப் போகிறது. இனி நீ துன்பத்தை நினைத்து கொண்டிருந்தால் அதன் தாக்கமே வேறு மாதிரியாகிவிடும். துன்பத்தை தூர எறிந்துவிடும். ஒரு மாற்றம் இப்போது உன்னிடத்தில் வரும். அப்போது பார், நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெறுவாய். இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற்று வருவாய். உனக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். எப்போவுமே நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெளியே தேடக்கூடாது. ஏன்னா அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உள்ளது. நீ உண்மையோடு இருக்கிறாய். நீ பரிதபித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது செல்வமே. தயவு செய்து ஆசைகளுக்கு மட்டும் அடிமையாகிவிடாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாட்டோடு செய்துவிடு. பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியவில்லைன்னு புலம்புகிறாயா? கவலைப்படாமல் செவனே என்று உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. யார் என்ன செய்து கொண்டிருந்தால் என்ன செய்கிறார்களோ செய்ய மாட்டார்களோ, தயங்கி நிற்கிறார்களோ, இல்லை பிடிவாதக்காரர்களோ, இல்லை நடிக்கிறார்களோ தெரியவில்லை. எறும்பு என்றால் கடிக்கத்தானே செய்யும், தேல் என்றால் கொட்டத்தானே செய்யும், மிருகம் என்றால் தாக்கத்தான் செய்யும். ஆனால் உன்னை சுற்றியுள்ள உறவு, உன்னை சுற்றியுள்ள நட்பு மட்டும்தான் என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியாது. நல்லவர்களை சுற்றி வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னேன் அல்லவா? கேட்டது கிடைக்கப் போகிறது, நினைத்தது நடக்கப் போகிறது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் எப்படி மாறப்போகிறது என்று மட்டும் பாரே. என்னுடைய முனி, உன் வாழ்க்கையில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. ஆனால் எல்லாமே சுலபமாக கிடைத்து விட்டதா? இல்லையே. சுலபமாக கிடைத்தால் அதில் சுவராசியம் இருக்கவே இருக்காது. நீ போராடி கிடைக்கிற வெற்றிக்குத்தான் எப்போதும் அதிகம் அதிகம். யோசிச்சுப்பார். வெற்றி உனக்கு சுலபமாக கிடைத்து விட்டதா? இல்லையே. அதிகமாக போராடினாய், அதனால் அதிக வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. உன் எண்ணம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். புதியதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய். உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன். அதில் உன்னை வழிநடத்தி செல்பவன் இந்த முருகன்தான். தடையேதும் இல்லை. தயங்காமல் இனி முன்னேறிக்கொண்டே செல்லப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு நான் வரமாக கொடுக்கப் போகிறேன். மன நிறைவோடு பெற்றுக்கொள் என்று தை திருநாளில். இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டாயா? உன் மனக்கஷ்டங்கள், கவலைகள், சங்கடங்கள் அனைத்தையும் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்காதே. அடைபட்ட கூண்டிலிருந்து வெளிவரும் பறவை போல உன் துன்பம், கவலைகளை மனம் திறந்து இந்த முருகனிடம் சொல். கவலைகளை களையச் செய்கிறேன், கரையச் செய்கிறேன். உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கப் போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கை நீ வாழப்போகிறாய், வாழ்வாய். இதில் எதுவுமே சந்தேகமில்லை.
உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். அதை நான் பிறக்கச் செய்வேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு புரியவில்லை என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கிற. எது நடந்தால் என்ன? உனக்கு நல்லதுதான் நடக்கும். மாற்றம் ஏற்படும். உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன். உறுதுணையாக இருப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். உன்னை சுற்றி அனைத்துமாக நன்மை நான் நடைபெறச் செய்து கொண்டே இருப்பேன். உன் கஷ்டங்களை தீர்க்கத்தான் இன்று தைத்திருநாளில் உன் வீடு தேடி வந்து சவாலாக சொல்கிறேன். பின்னென்ன தங்கமே, உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாம் வெற்றிதான். மகிழ்ச்சியாக இருப்பாய். இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்து கொண்டு அதிகாலையில் மன அழுத்தத்தோடு கண் விழித்த மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி மாறப்போகிறது. நான் மாற்றுவேன். நான் மாற்றி காண்பிப்பேன் தங்கமே. எப்படிப்பட்ட பிரச்சனையும் உன் கண்முன்னே தவிடு பொடியாகிவிடும். கேட்டது கிடைக்கப் போகிறது. துணிந்து செல்போட தொடங்கும் புது யுகம் தொடங்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த சுப செய்தியை இன்றைய தினம் நீ பெற்றுக்கொள்ள நான் வரமாக கொடுத்திருக்கிறேன். உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் வரவேற்கப் போகிறாய். பொறுத்திருந்து பார். இனி உன் மனதிற்கு நல்ல மருந்து தான் கிடைக்கும். மகிழ்ச்சி என்ற அழகான மருந்து தான் கிடைக்கும். என்னை பார்த்த வேளையில் இனி உனக்கு ராஜயோகம் மட்டும்தான் தங்கமே. இனி எது வந்தாலும் சமாளித்துக் கொள்வாய். இனி எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி விடுவாய். அப்படிப்பட்ட வலிமை உனக்கு கிடைத்துள்ளது. கடந்த காலத்தை மறந்துவிட்டு இப்போது இருக்கும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. எதிர்காலத்தை பற்றி கவலையே வேண்டாம். இப்பொழுது வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருந்தால் எதையும் புரிந்து நடந்து கொண்டாயானால் உனக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை இந்த திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன். நான் தருவதை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. நீ பெறுகின்ற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இனி வளர்ச்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில். இது எந்தவித சந்தேகமும் இல்லை. சதா சர்வ காலமும் சர்வ நேரமும் எந்த நேரமும் இந்த முருகனையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது. திரும்பவும் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன். என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்தெருந்து பார் தங்கமே. தை பிறந்து உனக்கு நல்ல வழி பிறந்து விட்டது. ஓம் முருகா போற்றி போற்றி.